أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே அருமையான ஒரு சந்தோஷமான நாளில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த பெருந்திரளான பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலான இந்த அன்பு கூடலே முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நாம் இந்த இடத்திலே வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாம் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கிய ஒரு கவலையோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், எங்கெடுத்துக் கொண்டாலும் சரி, நாம் வாழக்கூடிய பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, சூழ உள்ள முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் சரி, சின்ன பின்னப்பட்டு தங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டு பிளவுகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்தாலும் கூட 160-170 கோடிகள் மக்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் இருந்தாலும் கூட, ஒரே கொள்கையை தழுவிய மக்களாக நாம் இருந்தாலும், உறுதியான ஒரு அடிப்படையை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் இருந்தாலும், ஒரு வளமான பொருளாதார மத்திய தளங்களை நாம் கொண்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட, எங்களால் இறைவனுடைய உதவி எங்களை நோக்கி வர முடியாத ஒரு நிலையிலே நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅ அலா தஸஅதிஹா. எப்படி சாப்பாடு தட்டை நோக்கி எதிரி சமூகம் உங்களை நோக்கி, அதாவது உணவு தின்னுவதற்கு வருவதை போல வருமோ, அதுபோல உங்களை நோக்கி என்ன செய்யும் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலு கௌமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் பேராக இருப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர், இல்லை நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலாக்கின்னக்கும் உஸா கஉஸா இஸ்ஸைல், ஆனாலும் வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போல நீங்கள் என்ன செய்வீர்கள் இருப்பீர்கள். வலா யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன் வலா யன்ஸஅன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபா. அல்லாஹ் தஆலா எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து முஸ்லிம்கள் என்ற அச்சத்தை, மரியாதை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவார். உங்களது உள்ளங்களிலே வஹன் என்பதை போடுவான். காலு வமல் வஹ்னு யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகமும் மரணம் பற்றிய வெறுப்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாம் எல்லாம் பார்க்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஒரு சிந்தனை இருக்கிறது. இன்றைக்குள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியிலான இந்த இஹ்திலாஃப்கள், கருத்து முரண்பாடுகள், ஃபுர்கா பிரிவுகள், இவைகள் எல்லாம் மார்க்கத்தின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் நிறைய பிரிந்திருக்கிறோம் என்று நாங்கள் என்ன செய்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மார்க்கத்தின் அடிப்படையிலான பிரிவுகளாக இது இருந்தாலும், இந்த மார்க்க ரீதியான இந்த பிரிவுக்கு எது கூடுதலாக வழிகோடி இருக்கிறது என்று சொன்னால் சுயநலம். சந்தேகமே கிடையாது. சுயநலம், பதவி மோகம், நான் என்கின்ற அந்த கிபிர், பெருமை, இது போன்றவைகள் தான் இன்றைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மார்க்க ரீதியாக கூறு போடுவதற்கு மிக பிரதானமான காரணமாக என்ன செய்வது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே தோற்றத்திலே இங்கே அதாவது பிரிவுகள், முஸ்லிம் பிரிவுகள் என்று இருந்தாலும் கூட, ஷியா என்றும் காதியானி என்றும், முஸ்லிம்கள் அஹ்லு சுன்னா என்று சொல்லியும் இப்படி பல பிரிவுகளாக நாங்கள் கண்டாலும் கூட, இந்த பிரிவுகள் உண்மையிலே கொள்கை பிரிவுகளாக இருந்தாலும் கூட, இந்த பிளவுகளுக்கு எது அடித்தளமிட்டது என்று சொன்னால், மார்க்க விளக்கங்களின் அடிப்படையிலான பிரிவு என்பதை விட இவைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான நோக்கம் இந்த உள்ளத்திலே உள்ள இஹ்லாஸ், தான் ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம், தான் அதை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை, எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய பிளவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. இல்லை என்றால் ஒரே கொள்கையில இருக்கின்றவர்கள் ஏன் 2 அமைப்போடு இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரே கொள்கையில் இருக்கின்றவர்கள், ஒரே விஷயத்தை புரிந்தவர்கள், சில குற்றச்சாட்டுக்களை வச்சு 4ஆக 5ஆக, எதன் காரணமாக ஒரே ஊரிலே, ஒரே இடத்திலே, ஒரே நோக்கங்களை, ஒரே இலக்காக கொண்டவர்கள் அப்படி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஹவா, அதாவது மனோ இச்சை. ஏதோ ஒரு விதமான இந்த உலகத்திலே உள்ள ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்று மார்க்கத்தின் போர்வையால் இந்த சமுதாயத்தை என்ன செய்வது பிளவுபடுத்திக் கொண்டிருப்பது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபிதத்தைன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஏன் நயவஞ்சகர் விஷயத்தில் நீங்கள் 2 கூட்டங்களாக என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள்? நயவஞ்சகர்களை தீர்மானிக்கிற விஷயத்தில் மூமின்களே நீங்க 2 இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறார். உங்களுக்கு தெளிவாக அவர்கள் குஃப்ர் செய்கிறார் என்று விளங்குகிறது, முஸ்லிம் சமுதாயத்தை கூறு போடுகிறார் என்று விளங்குது, முஸ்லிம் சமுதாயத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க என்று விளங்குது, முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்காகத்தான் அவர்கள் செயல்படுகிறார் என்று விளங்குது. இருந்து நீங்க அவர்கள் விஷயத்திலேயே 2 கூட்டமாகிறீங்க. ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன
مرتين. அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப வல்லாஹு அர்கஸஹும் பிமா கஸபு. அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்ததன் காரணமாக அவர்களை திரும்பி அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டார். நீங்க இரண்டாகிறீங்க. எதன் காரணமாக இருக்கலாம்? அதாவது ஒரு விஷயத்திலே தீர்ப்பில் தடுமாற்றம் வருவதற்கு காரணம் உண்மையில் அறிவு குறைபாடும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நம் சமுதாயத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், இவருக்கு அங்கே ஒரு இடம் தேவை, நாங்களும் அங்கே என்ன செய்ய பெயரெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் காரணமாக மார்க்கத்தின் உண்மையிலேயே மார்க்க ரீதியான கருத்து முரண்பாடுதான் வெளித்தோற்றம் என்பது அதன் பிழை சரி நம்ம அதில் பார்த்தாக வேண்டும், சந்தேகம் கிடையாது. ஆனால் அதனுடைய பிரதான அதாவது உந்துதல் எதென்று பார்த்தால், பிரதான தாஃபியுன் நஃப்ஸின்னு சொல்வார்கள், உள்ள ரீதியாக தள்ளக்கூடியது எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஹவா, அதாவது மனோ இச்சை தான் அதற்கு காரணமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை நீங்கள் வழிபடுங்கள். வலா தனாஸா ஃபதஃப்ஷரு வதذهب ரீஹுக்கும், நீங்கள் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம், பின்னர் தோல்வி அடைவீர்கள், உங்கள் பலம் போய்விடும் என்றால். பின் அதாவது நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபடுங்கள். வலா தனாஸா, நீங்கள் உங்களுக்கு இடையிலே முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம். ஃபதஃப்ஷரு, தோல்வி அடைவீர்கள். வதذهب ரீஹுக்கும், உங்களது பலம் உங்களை விட்டு என்ன செய்துவிடும், போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய மக்களாக நாங்கள் இருந்தாலும் கூட ஏன் இந்த சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய பிளவுகளையும் வேதனையும் சோதனைகளை நம்ம காண முடியும்? என்றைக்கு நாம் திரும்புவோம் என்று நினைக்கக்கூடிய அளவில் மிக வேதனையாக நாம் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒற்றுமையின்மையின் பாதிப்பு, நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்ற இந்த ஒற்றுமையின்மையுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கிறது சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாம் இந்த பெருநாள் போன்ற நாட்களில் ஏதோ ஒரு விஷயத்திலே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு, முஸ்லிம் என்கின்ற சமூகத்துக்கு ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று நாம் இறங்கினால், இவ்வாறு நீ கருத்து முரண்பாடு வேறொரு கொள்கையில் இருக்கிறாய், நான் வேறொரு கொள்கையில் இருக்கிறேன், நீ இருப்பதை நான் வழிகேடு என்று சொல்றேன், நான் இருப்பதை நீ வழிகேடு என்று சொல்றேன், உண்மை. ஆனால் நீனும் முஸ்லிம் வட்டத்தில் இருக்கிறாய், நானும் முஸ்லிம் வட்டத்தில் இருக்கிறேன். நாம் இருவரும் சேர முடிந்த சில விஷயங்கள் உண்டு. நாம் இருவரும் சேர முடிந்த சில விஷயங்கள் உண்டு. என்ன விஷயங்கள்? முஸ்லிம் சமுதாயத்துடைய கஷ்டத்தில் நாம் சேரலாம், முஸ்லிம் சமுதாயத்திலே உதவிக்கு நாம் என்ன செய்யலாம், சேரலாம், அவர்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது நாம் சேரலாம், அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு நாம் சேரலாம். அதில் சேருகின்ற விஷயத்திலும் இந்த பிளவுகளை நாம் அங்கே போய் எதிரிகளிடத்திலே காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வருது என்று சொன்னா, எதிரியை விட இவன் சிறந்தவனா, இவனை விட எதிரி சிறந்தவன், முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் கொண்டு போய், முஸ்லிம் அல்லாதவர்கள் நான் இங்கே சொல்வது எல்லோரையும் சொல்லவில்லை, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்களை நான் சொல்கிறேன், அவர்களிடத்திலே கொண்டு போய் எம்மை தக்க வைத்து இவர் கொள்கையில் வழிகேடு, அதனால உன்னட்டையாவது நான் போட்டு கொடுப்பேன் என்று சொல்ற அளவுக்கு இனி யாருமே என்பதை சிந்திக்காமல், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண கஷ்டம், ஒரு குரு, எல்லாரும் நல்ல நம்பிக்கையானவர்கள், நேர்மையானவர்கள், நீதியானவர்கள், ஜகாத்தை கலெக்ட் பண்ணி ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு அது வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்யலை. திடீர்னு அந்த குரூப் இறங்கிட்டாங்க, நம்ம இறங்கணும், அடுத்த குரூப் என்ன செய்யுது, அவன் இறங்கு, இவன் இறங்கினா நம்மளுக்கே இறங்கல, நாங்களே பலமாக இருக்கணும், 4 குரூப் இறங்கி ஏற்கனவே அது ஒரு 4 லட்சம் இருந்தால் நீ 1 லட்சம், நீ 1 லட்சம், நீ 1 லட்சம் முடிஞ்சுது. என்ன பிரச்சனை? யாருமே இறங்கல, நீ தான் முதலாக இறங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சரியா செய்யறானா, நேர்மையா செய்யறானா, அப்ப என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும் என்று நினைக்காமல் இன்று இஸ்லாமிய எதாக இருந்தாலும் சரி, அன்புள்ள சகோதரர்களே, சிறைவாசிகள், முஸ்லிம் சமுதாயத்தில் அவர்கள் குற்றவாளிகளில் இரண்டாவது, முஸ்லிம்களிலே உலகளாவிய ரீதியில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சரியான விஷயத்துக்கு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா, தவறான விஷயத்துக்கு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா, அது அவர்களுக்கும் இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் ஒரு குடும்பம் உண்டு, அவர்களுக்கு சில பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு சில வேதனைகள் உண்டு. ஏன் அன்புள்ள சகோதரர்களே, இந்த ட்ரெஸ் வாங்கி விட்டால், எங்களுக்கு பணம் கிடைத்து விட்டால் எல்லா சந்தோஷம் எங்களுக்கு கிடைத்து விடுகிறதா? இங்கே பெச்சுலஸாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், புது ஆடைகள் அணிந்த எத்தனையோ பேர் பள்ளி வாயிலுக்கு வர முடியாத அளவுக்கு சோகத்தோடு என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். என்ன காரணம்? சந்தோஷம் என்பது புது ஆடைகளோ மற்ற விஷயங்களோ கொடுப்பதில்லை. அட்லீஸ்ட் அதையாவது நாம் கொடுக்க நினைத்தோம் என்றால், அதிலும் இது சரியா பிழையா, இப்படி கொடுக்கலாமா இல்லையா என்று பேசுவதல்ல. இதில் யார் செய்யலாம், இவன் செய்யக்கூடாது, யார் செய்யறான் இவன் செய்யக்கூடாது என்கின்ற செய்கிற செயல் சரியா பிழையா என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பார்வையாக இருக்க வேண்டுமே தவிர, எவன் செய்கிறான் அதனால் அது பிழை என்று என்ன செய்யாது, ஆகாது. இந்த அமைப்பிலே எத்தனையோ நல்ல விஷயங்களை போட்டு கொடுத்தலின் பேராலும், இன்னுமில்ல வேற வேற விஷயங்களின் பேராலும் அபிலாசைகளையும் தங்கள் எண்ணங்களையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏழைகளுக்கு 5 ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் என்று 4 பேர் ஏதாவது கலெக்ட் பண்ணினா கலெக்ட் பண்றா, இவனை விடக்கூடாது, இவன் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, இவன் நேர்மையற்றவன், பொய். இந்த அமைப்பில்
எத்தனையோ முஸ்லிம்ஸ் எத்தனை பேருடைய சோற்றிலும், எத்தனை பேருடைய டிரெஸ்ஸிலும், எத்தனை பேருடைய வாழ்விலும் என்ன செய்கிறார்கள்? கை வைக்கிறார்களா இல்லையா? நேர்மை இல்லாத முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இறைவனுடைய உதவி இன்னும் என்ன செய்கிறது? எங்களுக்கு லேட்டாகி கொண்டிருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை குர்ஆனையும் சுன்னாவையும் உண்மையான வடிவத்தையும் கொள்கையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அதுக்காக தான் பாடுபட வேண்டும். அதுக்கு தான் முஸ்லிம் சமூகம். ஆனால் அதற்கு முரணாக இருக்கக்கூடியவர்களோடு முரண்பட வேண்டிய எல்லை ஒன்று இருக்கிறது. முரண்பட வேண்டிய ஒரு எல்லை இருக்கிறது. எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்வாதாரம், அவனது இருப்பு, அவனது உணவு, அவனது வாழ்க்கை, குடும்பம் இவைகளையும் பிளவுபடுத்துகின்ற அளவில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு, அதாவது நபித்துவ பொறுப்பில் இருக்கிறார்கள். ஒரு தஅவா மார்க்க பிரச்சாரத்தை செய்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரண்பட்டவர்களுடைய வீட்டிலே உண்கிறார்கள். யூத பெண்மணியுடைய வீட்டிலே போய் என்ன செய்கிறார்கள்? சாப்பாடு சாப்பிடுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிக்கீனோ யாரோ வந்து உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். தங்குமிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். தேவைப்படுகின்ற பொழுது யூதர்களோடு ஒப்பிட்டு தன் நாட்டை என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்த வழிமுறை. இதற்காக வேண்டி எங்கள் கொள்கைகளையும் உண்மைகளையும் சமாளித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாக இருக்கலாம், இதுதான் எங்களது அடையாளம் என்று இருக்கலாம். ஆனால் மனிதாபிமானம் என்ற ஒரு எல்லை என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த மனிதாபிமான எல்லையில் எந்த எதிரியும் கொண்டு வந்து என்ன செய்யலாம்? நம்ம வைக்கலாம். ஆனால் எங்களால் முடியவில்லை. முரண்பட்டால் அவனை எதிரியாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எத்தனையோ கஷ்டப்பட்ட மக்களுடைய, எத்தனையோ பேருடைய உதவிகள், எத்தனையோ பேருடைய வாழ்வாதார விஷயங்கள் எங்களது ஒற்றுமையின்மையினால் என்ன செய்கிறது? மாறிக்கொண்டு எதிரிகளிடத்தில் தோல்வி அடைவது முதல். இரண்டாவது, நமக்குள்ளே உள்ள உதவிகளை நாங்களே தடுத்துக் கொள்வதுதான் இங்கே என்ன செய்யுது? அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. இதன் காரணமாக இன்றைய பெருநாளில், இந்த ஒற்றுமையின்மையின் காரணமாக இன்றைய பெருநாளில் சேர வேண்டியவைகள் சேராமல் போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒற்றுமையின்மையின் காரணமாக இவனும் ஒரே ஆளுக்கு கொடுக்கிறது, அவனும் அதே ஆளுக்கு கொடுக்கிறது, இவனும் அதே ஆளுக்கு கொடுக்கிறது. யாருக்கு சேரணும்? அவனுக்கு இல்லை. என்ன காரணம்? ஒற்றுமையின்மை. இந்த ஒற்றுமையின்மையின் காரணமாக தன் பழிவாங்களை தீர்த்துக் கொள்வது 1000 2000 அல்ல, கோடான கோடி கணக்கு விஷயங்களை நான் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அட்லீஸ்ட் இந்த சமுதாயம் ஒரே கொள்கையில் வந்து நிற்கும் வரைக்கும், அல்லது இறைவன் மறுமையில் எங்களுக்கு தீர்ப்பளிக்கும் வரைக்கும் நம்ம ஒரு வேலை செய்யலாம். முஸ்லீம்கள் என்ற அணியில் எங்கெங்கெல்லாம் நம்மளால் ஒன்றுபட முடியுமோ, கொள்கை சமாளிப்பு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் என்பதற்காக நாங்களெல்லாம் ஒன்றுபட முடியுமோ அங்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? ஒன்றுபட என்ன செய்யலாம்? முயற்சிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம் 3000 4000 பேர் அப்படியே ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். இதே மக்கள் நம்ம நாட்டில் போனீங்கன்னா 5000. இங்கே நம்ம ஒன்று கூடி தொழுகிறோமா இல்லையா? நான் யாருன்னு பார்க்கல, நீங்க யாரு நான் பார்க்கல. தொழுதோம், பிரச்சாரம் செய்தோம், எல்லாம் செய்யறோம். இது தொப்பி இல்லாம நான் நின்று கண்டிக்கிறேன், பேசாம இருக்கிறீங்க. ஆனா இதே விஷயம் நமது ஊர்ல நாம என்ன செய்யறோம்? ஒரு பெருநாள் கொத்துபா நடத்துறோம், இங்க மூடினதை அங்க கிண்டி இங்க கிண்ணா பரவாயில்ல. ஒரு நாடு, ஒரு முஸ்லீம் நாடு என்று சொல்லலாம். ஆனா முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் போய் இந்த பிளவுகளை, அதாவது சரிவிலை பேசுவதை நான் சொல்லல, எதிர்ப்பதை சொல்றேன். அந்த மாதிரி ஆகிவிட்டு ஒருத்தருக்கொத்தர் இதே இடத்துல இந்த 3000 அங்க என்ன செஞ்சிருமெண்டா 300 கூட்டமாயிரு அல்லது 30 கூட்டமாயிரு. கூட்டம் அங்க போகாத அவன் வேற, இங்க போகாத இவன் வேற. இங்க முடிஞ்சதையே அங்க முடியல. இங்க சட்டம் என்ன செய்யுது? உங்களை அப்படி வச்சிருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம தொழணும் என்பதனால் அப்படி நின்று கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் அன்புள்ள சகோதரர், காபத்துல்லாவில் பல கருத்துக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு ஜமாத்தாக தொழ முடியும் என்றால், பல கருத்துக்கு மத்தியில் ஒரு நாளாக நாங்கள் பெருநாள் தொழிலை ஒன்று கூட முடியும் என்றால், ஏன் இதோடு வெளியே உள்ள ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்ட முஸ்லிம்களுக்கும் இது போன்ற கருத்து முரண்பாடுகளில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவிகளால் நாம் ஒன்றுபட முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, முடியவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி யோசியுங்கள். நாங்கள் சரியான கொள்கையில் இருக்க வேண்டும், சரியை தேட வேண்டும், சரியில் உறுதியாக இருக்க வேண்டும், அது முக்கியம். ஆனால் உதவி செய்கின்ற விஷயங்கள் வருகின்ற பொழுது அவர் முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் எங்கள் உதவிகள் எந்த வகையில் போனாலும் சரியான முறையில் போய் சேர்கிறதா, அதுக்கு நாங்கள் சலாம் போடுவோம், அதுக்கு தலை குனிவோம், அதை ஆதரிப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்கள் உள்ளத்திலே உள்ள அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதி யார் என்று உங்களுக்கு நான் சொல்லித் தரவான்னு கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கவாதி யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஒவ்வொரு முஃமினும் ரகீகுல் கல்ப், நெகிழ்ச்சியான உள்ளம் உள்ள, நல்ல பண்பாடு உள்ள, கருணை உள்ள, பலகீனமான ஒருவன் தான் சொர்க்கம் நுழைவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? பண்பாட்டை சொல்றாங்க.
பண்பாடு இல்லாத ஒரு முஸ்லிமாக என்ன செய்ய முடியாது, தன்னை அடையாளப்படுத்த முடியாது. தயவு செய்து இந்த கூட்டத்துடைய ஒரு முக்கியமான செய்தியாக நான் சொல்ல விரும்புவது, கொள்கையில் உறுதியாக இருங்கள். எது சரி எது பிழை என்பதில் உறுதியாக இருங்கள். அதை தவறினால் அது பிழை என்பதில் உறுதியாக இருங்கள். ஆனால் எதையாக இருந்தாலும் அது மனிதாபிமானத்தை என்ன செய்யாது, அழித்து விடாது. அது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரராக இருந்தாலும் அனைத்து உண்ணக்கூடிய இடத்தை அதை என்ன செய்யும், கொண்டு வந்து தர வேண்டும். அதுதான் நீ உண்மையான இஸ்லாத்தை படித்தவனாக இருந்தால், உண்மையிலேயே நீ இந்த கொள்கைக்காக போராடுகின்றவனாக இருந்தால் அதுதான் அடையாளம். அப்படி இல்லை, வேண்டுமென்றே நீ உன் பகைமையை வெளிப்படுத்துகிறாய் என்றால் கொள்கையின் பேரால் நீ அரசியல் நடத்துகிறாய் என்று எனது அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் உள்ளங்களை நெகிழ்வுபடுத்தி மார்க்க விளக்கத்தை சிறந்த முறையில் தந்து, எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை உறுதியோடும் முரண்பாடுகள் இருந்தும் எப்படி சமுதாயத்தை மனிதாபிமான பார்வையில் வழிநடத்தினார்களோ அதுபோன்று வழிநடக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.